no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 2026 தேர்தலில் இப்போ விஜய் வருகையினால நாம் தமிழருக்கு வாக்குகள் குறைஞ்சிருக்குன்றாங்க. அவர் வேலையை அவர் செஞ்சிட்ருக்கார், எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். எங்கள் அண்ணனுக்கு அவர் ஒரு விஷயமே இல்லை, அது சாதாரண விஷயந்தான். அது அப்படின்னு பார்த்தாக்கா கட்சியார் நாங்கள் எங்கள் அண்ணன் கட்சி ஆரம்பிக்கும் போது இதை விட பெரிய பெரிய புள்ளிகள் அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் இருந்தார். அதெல்லாம் தாண்டி தான் எங்கள் அண்ணன் இன்றைக்கி 8 புள்ளி விழுக்காடு எடுத்திருக்காங்க. ஒரு முறை தமிழ் தேசியத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கன்னு சொல்லி செடிகள் கொடுத்து, ஒரு தென்னஞ்செடி, ஒரு பூச்செடிகள்லாம் கொடுத்து வாக்கு கேட்குறோம். அது கண்டிப்பாக போடுவாங்க. 32 லட்சம் தமிழர்கள் மானத்தமிழர்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழர்களுக்கு ₹1 காசு வாங்காமல், ஒரு பைசா செலவில்லாமல் 8 விழுக்காடு வாக்கு இது வரைக்கும் எந்த கட்சியும் வாங்கலை. பிஜேபி வாங்கலை, காங்கிரஸும் வாங்கலை. தமிழ்நாட்டில் எந்த திருட்டு திராவிட எந்த கட்சிகளும் எதுவுமே வாங்கலை இது வரைக்கும். ஆலாயுதம் படத்தில் அந்த குத்து பாட்டு இல்லை, இந்த பாட்டு இல்லை அன்றைக்கி சொன்னார். இன்றைக்கி என்ன பேசினுக்கிறாரு? அன்றைக்கி என்ன மொழி வச்சார், அன்றைக்கி என்ன வச்சார்? ₹500 வச்சார். சிம்பி அங்கனாக்கிறாப்பில் 2 லட்ச ரூபா கொடுக்குறாருண்ணா. அன்றைக்கி திருமாவளவன் என்ன 50,000 கொடுக்குறாருண்ணா. நீ என்ன தமிழனுக்காக என்ன பண்ணண்ணா? இருக்கிற தற்கொலையும் சரியில்லைண்ணா. தெரிஞ்சுன்னு பேச சொல்லுண்ணா. கொள்கை கோட்பாடம் பார்க்க சொல்லுங்கண்ணா. சீமானை நேசிக்கிறதுக்கு என்ன காரணம்ண்ணா? இந்த இனத்திற்கான மனிதன், இந்த மக்களுக்கான மனிதன், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் பேரம்பேத்திகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதன். அதனால் அவரை நேசிப்போம், இறுதி வரை நேசிப்போம், அவருடைய வார்த்தைகளை சுவாசிப்போம். அவரை போன்ற ஒரு மாமனிதனை கண்டுபிடிக்கவே முடியாது. பேராற்றல் கொண்டவர், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அறிவை விட அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடுவார். இப்போ நான்லாம் எத்தனையோ பேரில் ஒருத்தன் தான். மாநில ஒருங்கிணைப்பாளர் எவ்வளோ பேர் இருக்காங்க. வாயினியான்வர் ஒரே வார்த்தை. அது மாதிரியான ஒரு அறிவு கூர்மை மிக்க மாமனிதனை நம்ம நிகழ்காலத்தில் சந்திக்கிறது பெரிதிலும் பெரிது. இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா அவர் மேலே கொண்ட பேரன்பு தான் காரணம். எல்லாருமே அவர் லவ் பண்ணுறாங்க. லவ் யூ சீமான். விஜய் வருகையினால் உங்களோட வாக்கு குறைஞ்சிருக்குன்றாங்களே. விஜய் வந்தாலும் வடிவேல் வந்தாலும் ஒன்றும் இல்லை, நாம் தமிழர் தான். அங்கே போய் பாருங்கள் கூட்டத்தை. விஜய் வடிவேல் மாரி பார்க்குறீங்களா? வடிவேலோட கம்மியாக பார்க்குறோம். வடிவேலு கூட கூட்டம். ஆட்டுக்கார ஆலமேல்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த ஆடை பார்க்குறதுக்கு மக்கள் பூரா ஓடினான். கூட்டம் யாருக்கு வேணாலும் கூடும். கருணாநிதிக்கு கூடாத கூட்டம் கிடையாது. கூட்டம் கூடும், ஓட்டாகாது. சீமானுக்கு கூட்டம் மட்டும் கிடையாது, அது ஓட்டாகும். அண்ணன் தத்துவார்த்த ரீதியாக தான் கட்சியை நடத்துகிறார தவிர அவர் சும்மா ரசிகரோ அவர் ஒரு நடிகரோ உண்மையே கிடையாது. அவரை பின்பற்ற நாங்கள் அத்தனை பேரும் தமிழ் தேசியத்தின் மீது பேரன்பு கொண்டவங்க. இன்றைக்கி தமிழ் தேசியம் வளர்ந்துருக்குன்னா, நான்லாம் மாணவர் கழகம் அருணாச்சலம் ஐயா தமிழக பெருவிழான்னு நடத்தினார் 1996ன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பைஜாமா போட்டுக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி தான் வருவான் தமிழ் தேசியவாதி. இன்றைக்கி எப்படி வரான்? கோட்டு ஷூட்டோடு வரான், தெம்பாக வரான், தெளிவாக வரான். அப்போ தமிழ் தேசியம் வளர்ந்துருக்கு. தமிழ் தேசியம் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநில மக்களும் அண்ணன் சீமானுடைய கருத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனக்கான உரிமை வேணும்னு கேட்குறாங்க. மராட்டியத்தில் இந்திக்கு எதிர்ப்பு வந்துருச்சு, வெஸ்ட் பெங்காலில் எதிர்ப்பு வந்திருக்கு, மேற்கு வங்கத்தில் வந்திருக்கு, இது கேரளாவில் வந்திருக்கு. அப்போ அந்த சித்தாந்தம், அந்த கொள்கை, இவரை பற்றி இந்தி தொலைக்காட்சியில் போடுறான், யார் இவர், எப்பேற்பட்ட மனிதர்னு சொல்லிட்டு. அப்போ அதனால் நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோம். எங்களுக்கு வெற்றி கொஞ்சம் தள்ளி போகலாம், ஆனால் வெற்றி அடையாமல் நாங்கள் விழ மாட்டோம். நாங்கள் வெற்றி அடைந்தால் அது தமிழ் இனத்திற்கான வெற்றி. 2026 சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டிடணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? 234 தொகுதி அவருக்கு தானே, எங்கே போட்டிட்டாருன்னா அவர் தான் வேட்பாளர். விஜய்க்கும் ஏங்க அந்த மனிதன் எங்கே வேணாலும் நிற்கலாங்க. எனக்கு அவருடைய சொந்த தொகுதியில் நின்னா நல்லாயிருக்கும். ஆனால் சொந்த தொகுதியில் நின்னா தோக்கடிச்சிடுவானுங்க, அதுவும் ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா காமராஜர் சொந்த தொகுதியில் தோக்கடிக்கப்பட்டார், அண்ணா சொந்த தொகுதியில் தோக்கடிக்கப்பட்டார். அதனால் அவர் எந்த தொகுதி அவர் முடிவு பண்ணாலும் அந்த தொகுதி அவருடைய தொகுதி தான், நிச்சயமாக வெற்றி பெறுவார். கணக்கை தொடங்குவோம், திராவிட இயக்கத்தினுடைய கணக்கை முடிப்போம். சீமானை நேசிக்கிறதுக்கு என்ன காரணம்? அது கொள்கை தாங்க. சீமான் அண்ணனை நேசிக்கிற முறையில் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன்லேருந்து கொள்கை மூலியமாக தான் நாங்கள் நேசிக்கிறோம்.
இந்த கட்சியை வந்து எங்களை தாண்டி அடுத்த தலைமுறை கொண்டு போகணும்னால இது கொள்கை தான் பிரச்சனை. விஜய் வருகையினால் நாம் தமிழர் கட்சிக்கான ஓட்டு குறையுதுன்னு சொல்கிறாங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. விஜயெல்லாம் நாங்கள் ஒரு இதாக மதிக்கிறதே கிடையாது. கட்சி கொள்கை இல்லைங்க, எப்படிங்க அது இது பண்ண முடியும்? 2026 என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? எப்படி மக்களை சந்திக்க போகிறீங்க? திட்டம் தான் அண்ணன் சொன்ன கொள்கை இருக்குல்ல, கட்சி கொள்கை அதை ஃபாலோ பண்ணி போக வேண்டியது. உங்களுக்கு அண்ணன் சொல்கிற மாதிரி தத்துவங்களில் வச்சே நாங்கள் வந்து போயிடுவோம். சீமானனை நேசிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் வந்து தமிழர், அதுதான் உண்மையான காரணம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு நல்ல மனிதர், நல்ல உள்ளம் கொண்டவர், தமிழ் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் வந்து போராடுற ஒரு புரட்சியாளர்னு சொல்ல முடியாது. அதை விட மேலே என்ன வார்த்தை இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்களேன். 2026 தேர்தலில் சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டிடணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? அது அண்ணன் தான் முடிவு பண்ணணும். இப்போ நாங்கள் என்ன செய்யணுங்கிறது அவர் சொல்கிறார்ல, அது நம்மளுக்கு இல்லைண்ணா, அது நம்ம சொல்லக்கூடாது. அவர் முடிவு பண்ணுறது தான். அண்ணன் என்ன முடிவு அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செய்வோம். நாங்கள் வந்து அவருக்கு கட்டளை இட முடியாது. அவர் வந்து எங்களுக்கு மேலே இருக்குது. அதுக்கு அடுத்து வரவங்கள நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக தானே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அண்ணன் வந்து என்ன அவர் வந்து மக்கள் எப்படி அணுகிறாங்க என்னன்னு பார்க்கணும்ல. அவருக்கு எந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு அவங்க பார்க்கணும்ல. பார்த்ததுக்கப்புறமா தான் தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ணனுக்கு சப்போர்ட் இருக்குது. ஆனால் அவருக்கு எந்த இடத்துல இருக்குன்னு அவர் தான் முடிவு பண்ணணும். நாங்கள் அது சொல்ல முடியாது. சீமான் அண்ணன் மேலே இவ்வளோ அன்போடு எல்லாம் வரீங்க, அதுக்கு என்ன காரணம்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அது மாதிரி இந்த சீமானுடைய நாம் தமிழர் கட்சி அரசியலில் மட்டும்தான் இந்த எல்லாரையுமே வந்து எல்லா இனத்தவர்கள், எல்லா சாதியினர்கள் எல்லாரையுமே வந்து மனிதர்களாக பார்க்குறாரு. உழுதுண்டு வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். முதல்ல தோன்றிய மனிதன் தமிழன். உலகத்தில் முதல்ல தோன்றிய மொழி தமிழ். தமிழ் மொழியிலேருந்து தான் மலையாளம், கன்னடம், உருது, தெலுங்கு, சமஸ்கிருதம் எல்லா மொழியும், இங்கே ஆங்கிலம், ஜப்பான் மொழியே ஜப்பானியர்கள் சொல்கிறாங்க. எங்கள் தமிழ் சொற்கள், வேர்ச்சொற்கள், கலைச்சொற்கள் 22,000 சொற்களில் இருந்து தான் கலைச்சொல் வேர்ச்சொற்களை எடுத்து தான் எங்களுடைய ஆங்கில மொழியை உருவாக்கி கொண்டோம் என்று ஆங்கிலேயர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜப்பானியர்களும் அதான் சொல்கிறாங்க. வந்து ஜப்பான் மொழியை எங்களுடைய மொழியை உருவாக்குவதற்கு தமிழ் மொழியிலிருந்து கலைச்சொல் வேர்ச்சொற்களை எடுத்து தான் நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம், ஜப்பான் மொழியை உருவாக்கி கொண்டோம்ன்றாங்க. அமெரிக்காவில் கூட ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடைய அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி வந்து தமிழ் மொழியிலேருந்து தான் வந்து நாங்கள் ஆங்கில மொழி உருவாக்கி கொண்டோம். உலகத்திலே தமிழ் மொழி தான் சிறந்தது. அதனால் வந்து அண்ணன் வந்து அந்த எதிர்க்கக்கூடிய தமிழ் தேசிய கொள்கை அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுவாக இருந்தாலும் மாணவர்கள் பிரச்சனையாக அவரை கூப்பிட்றாங்க போராட்டத்துக்கு, செவிலியர் பிரச்சனையாக கூப்பிட்றாங்க, மருத்துவருடைய பிரச்சனையாக இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரமந்தூர் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட விவசாய நிலையம் அழித்து தான் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி கேரளாவில் வந்து குழாய் பதிக்கிறாங்க, கேஸ் குழாய் பதிக்கிறாங்க, அவங்க வந்து சாலை ஓரத்தில் பதிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடங்களையும் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய விளைநிலத்தில் வந்து பதிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து எல்லாமே தமிழ்நாட்டில் தான் எல்லா அழிவு திட்டங்களையும் எல்லாம் வந்து வளர்ச்சின்ற பேரில் கட்டமைச்சு எல்லாம் தமிழ்நாட்டில் கொண்டாந்து போடுறது மிகப்பெரிய தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அணுமின் நிலையம் அமெரிக்காவில் வெடித்து சிதறினதுனால அங்கே வந்து அந்த அணு உலையை வந்து தடை பண்ணிட்டாங்க. அதை சுற்றி வந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் வந்து மதில் சுவர் போட்டாங்க. அந்த மாதிரி வந்து தடை பண்ண இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அணுமின் நிலையம் இன்றைக்கி வந்து கன்னியாகுமரியிலேருந்து தான் கடலில் தான் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டமும் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் வந்து அழிக்கிறதுக்காகவே இது மாதிரி கொண்டாடுறதுன்றது வந்து ஏற்புடையதாக இல்லை. அதனால் தமிழ் தேசியத்தை வந்து கொண்டு போகணுன்றதுக்காக நாங்கள் தமிழர்கள் எல்லாருமே அண்ணனுக்கு பின்னாடி வந்து நிற்கிறோம். 2026 என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? எப்படி மக்கள் அணுக போகிறீங்க? நாங்கள் என்னுடைய பகுதியில் வாழக்கூடிய இடத்துலையே தெரு தெருவாக சென்று மக்களுக்கு வந்து ஒரு முறை வந்து தமிழ் தேசியத்துக்கு நாம் தமிழர் கட்சி வாக்களிக்கன்னு சொல்லி செடிகள் கொடுத்து, ஒரு தென்னஞ்செடி, ஒரு பூச்செடிகள்லாம் கொடுத்து வாக்கு கேட்குறோம். இது வந்து கண்டிப்பாக வந்து போடுவாங்க. 32 லட்சம் தமிழர்கள் வந்து மானத்தமிழர்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழர்களுக்கு ₹1 காசு வாங்காமல், ஒரு பைசா செலவில்லாமல் வந்து 8 விழுக்காடு வாக்கு வந்து இது வரைக்கும் வந்து எந்த கட்சியும் வாங்கலை. பிஜேபி வாங்கலை, வந்து காங்கிரஸும் வாங்கலை, தமிழ்நாட்டில் வந்து எந்த திருட்டு திராவிட எந்த கட்சிகளும் எதுவுமே வாங்கலை. இது வரைக்கும் 8 விழுக்காடு வாக்கு கூட்டணி வச்சு தான் வந்து இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து தமிழ் தேசியத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதனால் வந்து வந்திருக்கோம். விஜய் வருகைனால நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திரைமுகத்தில் வந்து எந்த நடிகை வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, திரைமுகத்தில் அவரை பார்க்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் போகிறாங்களே தவிர
வந்து கட்சியினுடைய கொள்கை பிடிச்சோ எதுவும் தெரிஞ்ச போகிறதில்ல. இது வந்தாலும் வந்து இது மாதிரி சும்மா கத்தின்னு தான் இருக்காங்க. அதனால் வந்து அந்தளவுக்கு வாக்கெல்லாம் குறையல. நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய வாக்குகள் என்றைக்கும் போகாது. உறுதியாக நிற்போம். 26ல் நாங்கள் வெற்றி பெறத்துக்கு 100 விழுக்காடு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அண்ணனை நேசிக்க என்ன காரணம்ண்ணே? தமிழ் உணர்வு தான் இதில். தமிழ் உணர்வு முக்கியம். ரெண்டாவது அண்ணனுடைய வேளாண்மை ஸ்பீச்சு அது சார்ந்த விஷயங்கள்லாம் பேசும்போது ரொம்ப மக்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்குது. புது அரசியல் தமிழ் தேசியம் பழசாக இருந்தாலும் இது வந்து ஒரு புதுமையான ஒரு அரசியலை எல்லாருக்கும் உணர்த்துறாங்க. அது ரொம்ப முக்கியமானதில்ல. அதனால தான் 2026ல் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, என்ன பிளான் வச்சுருக்கீங்க? அண்ணன் நிறைய பேசிகிட்டே வராங்க. அதெல்லாம் நம்ம தினம் கேட்டுகிட்டே இருக்கோம். அதில் வந்து முக்கியமாக தமிழ்நாட்டை ஆளணும், அதுதான் முக்கியம். அது நிறைவேறினாலே எல்லாமே நடக்கும். விவசாயம் நடக்கும், நம்ம தமிழருக்கான உரிமை நடக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, வரிசையை சொல்லிகிட்டே இருக்க, நிறைய சொல்லலாம். தமிழ்நாட்டை ஆண்டாலே எல்லாமே கிடைச்சிரும். இப்போதைக்கு யாரும் அப்படி ஆளலை. இது வரைக்கும் வெளி மாநிலத்தவர்களே ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதனால தான் தமிழர்களுக்கு ரொம்ப பின்னடைவாக இருக்குது. கடற்கரை பிரச்சனையிலேருந்து முல்லை பெரியாறு, காவிரி பிரச்சனை எல்லாத்தையுமே நானும் 48 வயசு ஆகுதுனாலும் ரொம்ப நாள் பார்த்துட்டேன். எல்லா கட்சிகளுக்கும் மாறி மாறி ஓட்டு பார்த்தாச்சு. கருணாநிதி, ஸ்டாலினும் தமிழர்கள் இல்லையே. அப்படி இருந்த மாதிரி ஆதாரங்கள் ஒன்றுமே வெளியே வரலையே. எல்லாருமே உங்கள்னு தான் சொல்கிறாங்களே. இல்லை அப்படி இல்லைங்க, நாங்கள் நேரம் தான் அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமாக நம்மளை நம்ப வைக்கிற மாதிரி ஒரு சரியான ஆவணங்கள் ஒன்றும் இல்லையே. 2026ல் வந்து விஜய் வருகையினால் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு வந்து குறையுதுன்னு சொல்கிறாங்களே. இல்லை, அது ரசிகர்கள். அவங்க அங்கே இருக்கிற ரசிகர்களே முக்கால்வாசி பேர் நாம் தமிழர் வேட்பாளர், நாம் தமிழருடைய வாக்காளர் தான். ஆனால் அதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்லாம் இல்லை. அது ரசிகரை அது பார்க்குற ஆர்வத்தில் போகிறாங்க. அது மிக வாய்ப்பு ரொம்ப கம்மி. 2026 தேர்தலில் அண்ணன் எந்த தொகுதியில் போட்டின்னு ஆசைப்படுறீங்க? அண்ணன் எந்த தொகுதியில் நின்றாலும் எங்களுக்கு ஓகே தான். அண்ணன் எந்த தொகுதியில் நிற்கிறாருன்றதில்ல, அவர் வெற்றி பெற செய்கிறது தான் எங்களுடைய கொள்கை, எங்களுடைய ஆசை. 2026 தேர்தலில் இப்போ விஜய் வருகையினால் நாம் தமிழருக்கு வாக்குகள் குறைஞ்சிருக்குன்றாங்க. நீங்கள் ஏன் எல்லாருமே அவர் வந்து ஒரு ரசிகர் கூட்டத்துக்கோட தலைவர் தான், அவர் கட்சியின் கூட்டத்தோட தலைவர் கிடையாது. நீங்கள் ஏன் எல்லாருமே விஜய்ன்னு பேசி அவர் பெருசாக்குறீங்க? அவர் வேலையை அவர் செஞ்சிட்ருக்கார், எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். எங்கள் அண்ணனுக்கு அவர் வந்து ஒரு விஷயமே இல்லை, அது சாதாரண விஷயந்தான். அது அப்படின்னு பார்த்தாக்கா எங்கள் அண்ணன் கட்சி ஆரம்பிக்கும் போது இதை விட பெரிய பெரிய புள்ளிகள் அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் இருந்தார். அதெல்லாம் தாண்டி தான் எங்கள் அண்ணன் இன்றைக்கி வந்து 8 புள்ளி விழுக்காடு எடுத்திருக்காங்க. விஜய் வந்து இப்போ ஃபஸ்ட் முறை எலெக்ஷனில் நிற்க போகிறாரு. அவர் நிற்கட்டும், அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்கணும். சீமான் அவர்களை நீங்கள் நேசிக்கிறதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பாக ஒரு சின்ன பிள்ளைகளும் அண்ணனை ஏன் நேசிக்குதுன்னா, என் வீட்டு சின்ன குழந்தை கூட ஏன் அண்ணனை நேசிக்குதுன்னா, அவருடைய அந்த பேச்சு திறமைகள், அவருடைய அந்த பாசங்கள். நம்ம இப்போ சாதாரணமாக எந்த ஒரு கட்சி தலைவருமே வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க. எங்கள் அண்ணன் எடுத்து உள்ளே நுழைஞ்ச உடனே சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை தான் கேட்பாங்க. அதே மாதிரி அண்ணன்கிட்ட அண்ணன் அவ்வளோதான். எங்கள் அண்ணனை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு விஷயத்துலேயும் சரி, எந்த ஒரு இதுலேயும் சரி, எங்களை விட்டு கொடுக்காமல் பேசுவாங்க. அதுக்காக எங்கள் அண்ணனை எங்களுக்கு பிடிக்கும். நேசிக்கிறதுக்கு என்ன காரணங்க? அது வந்து நிறைய சொல்லலாம். ஏன்னா 70 ஆண்டு காலமாக வந்து எங்களோட இந்த மண்ணில் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். அரசியலுங்கிறத வந்து அவ்வளோ சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அந்த அரசியல் தான் இன்றைக்கி மக்களை வந்து வாழ்வதும் சாவதும் எல்லாமே தீர்மானம் செய்யுது. அப்படிங்கும்போது எங்களோட வாழ்வாதாரம், பொருளாதாரம், எங்களோட மொழி, இனம் எல்லாத்தையுமே நாங்கள் இழந்து தான் வாழ்ந்துருக்குறோம். எதையுமே வந்து நாங்கள் வந்து முழுமையாக வாழவில்லை. சுதந்திரம் அடைஞ்சோம் அப்படின்ற எந்த ஒரு சுதந்திரம் இல்லாமல் அடிமை வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி வந்து தான் இன்றைக்கி எங்களோட அந்த மொழி, இனம், வழி எல்லாத்தையுமே சொல்லி எங்களை வழிநடத்தி இருக்குது. அப்போ அது பொய் அப்படின்னு எங்களால் கடந்து போக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்ததை தான் இவர் வந்து இன்றைக்கி அண்ணன் எடுத்து சொல்லி அந்த வழியை எங்களுக்கு உணர வச்சது அண்ணன் தான். அதனால
அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கையை, நம்ம இனம் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து அழிச்சிட்டு நம்ம வேறு பாதையில் போயிட்டு இருந்திருக்கோம். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு எதை நம்ம கடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சிந்தித்ததே வந்து அண்ணனை சொன்ன அந்த வார்த்தைகள். அண்ணன் ஒருத்தர் சொன்னதை நம்ம முழுமையாக நம்பக்கூடாது. இப்போ நீங்களே ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, அது அப்படின்னு உண்மையாக நம்பக்கூடாது. அண்ணன் சொல்கிறது நிஜமாக பொய்யா அப்படின்னு தேடி பார்த்தோம். தேடி பார்க்கும்போது 100க்கு 100 உண்மையானது. அண்ணன் சொன்னது அனைத்தும் உண்மையானது. அப்போ அந்த மனிதனை நம்ம விட்டுறக்கூடாது. அவரை வச்சு தான் நம்ம இனிமேல் அடுத்த தலைமுறைக்கு நம்ம வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி, இனிமேல் அவரை விட்டால் வேறு இந்த மண்ணுக்கு யாரையுமே நம்ம உண்மையான நேர்மையான மனிதனை தேடி பார்க்க முடியாது அப்படின்னு தான் நாங்கள் வந்து அண்ணனை நேசிக்க ஆரம்பித்தோம். 2026 தேர்தலில் விஜய் வருகையினால நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாக்குகள் குறைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. தம்பி ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். எத்தனை விஜய் வந்தாலும் சரி, தம்பி எங்களுக்கு பிடிக்கும் இல்லைங்கள. ஆனால் தம்பி வந்து மக்களுக்கான அரசியல் செய்யலை. மக்களுக்கான அரசியலும் மக்களுக்கான அந்த ஒரு பேசக்கூட அவங்ககிட்ட அந்த கருத்துகள் இல்லை. அப்போ எந்த ஒரு கருத்தை கொள்கையை வச்சு அவங்க வந்து அரசியல் செஞ்சு மண்ணையும் மக்களையும் மீட்டெடுத்து அவங்களுக்கு பொருளாதாரத்தை மீட்டெடுத்து கொடுப்பாங்க. அவங்ககிட்ட அரசு, அதாவது அதிகாரங்கிற ஒரு பலம் வந்தால் கூட அவங்களுக்கு அரசியல் செய்ய தெரியாது. எதை எப்படி செய்யணும், எந்த பிரச்சனையை எப்படி சந்திக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு திரை உலகத்தில் இருக்கிறதுனால, ரசிகர்கள் இருக்கிறதுனால ஒரு கண்மூடித்தனமாக பிள்ளைகள் வந்து தம்பியை நம்புகிறாங்க. தம்பி வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வர்றதோட திரையில் இருந்தாங்கன்னா அவங்க பொருளாதாரமும் சரி, அவங்களுக்கு என்ன மக்களோட ஆதரவும் சரி, அது நல்லா அப்படியே போயிட்டுருக்கும். அரசியலுக்கு வந்தாங்கன்னா அவங்க முழுமையாக அரசியல் செய்து மக்களுக்கு மண்ணுக்கு அவங்க பூர்த்தியாக ஒரு வேலை செய்ய வாய்ப்பே இல்லை, சாத்தியம் இல்லை. நேசிக்கிறதுக்கு என்ன காரணம் சீமான் அவர்களே? அண்ணன் தமிழ் தேசியம் தான் காரணம். எங்களுக்கான மொழி, எங்களுக்கான இனம், எங்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தராரு. அதற்கான வார்த்தைகள், அந்த அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு உரிமையை பெற்றுக்கொள்கின்ற வரிகள் தான். அதனால தான் அவருக்காக நான் இது சீமான் அவர்களை நேசிப்பதற்கு என்ன காரணம்? தமிழ் தேசியம் அண்ணன் பேசுகிறாங்கல்ல, மேலும் மற்றதெல்லாம் திராவிடம்னு பேசி இவ்வளோ காலமாக எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்லேயுமே அதே தான் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணன் எல்லாமே பேசி நாங்கள் வீட்டில் பேசும்போது எல்லாம் எங்கள் அப்பாலாம் உணர்றாங்க. அம்மாவில் இப்படி இருந்ததில்ல, அப்படி இருந்ததில்ல, கரெக்டில் இவ்வளோ நேரமாக நாங்கள் ஏமாந்து தானே இருந்திருக்கோம். இப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் உணர்ந்து ஆமாண்டா, இப்போ அண்ணன் வீடியோ ஏதாவது யூடியூப்பில் நியூஸில் வந்தாலுமே இவன் சொல்கிறது கரெக்டாக இருக்குது, இவர் தான் வரணும் அப்படின்னு எங்கள் வீட்லேயுமே மாறிட்டாங்க. நான் ஓட்டு போடுங்கலாம் சொல்ல மாட்டேன், அவங்களே இந்த வாட்டி மாறுற அளவுக்கு எங்கள் வீட்லேயும் இருக்காங்க. அதனால் தமிழ் தேசியம் அண்ணன் பேசுகிறாரு, ஒரே ஸ்டாண்டில் பேசுகிறாரு எப்போவுமே. அவர் கூட்டணி வைக்காதது தான் இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கே காரணம். சீமான் அவர்களை நேசிப்பதற்கு என்ன காரணம்? சீமானை நேசிக்கலண்ணா, ஏற்றுக்கிற கொள்கையை தான் நான் நேசிக்கிறோம். ஏன்னா தமிழ் இனத்துக்காக போராடுறேன்னா நான் ஒரு இலை மாதிரி. நான் அண்ணன் வந்து ஒரு ஆலமரம், அண்ணன் கூட ஒரு இலை மாதிரி, ஒரு சின்ன ஒரு இலை மாதிரி தானே, ஒரு ஆலமரம், ஒரு வேறுண்ணா அவர். 2026 தேர்தலில் விஜய் வருகைனால உங்களுடைய கட்சிக்கோட ஓட்டு வந்து குறையுதுன்னு சொல்கிறாங்களே? வாய்ப்பே இல்லைண்ணா, சாத்தியமே கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி கட்டமைப்பு, எங்களோட உறுதிமொழியும் சரி, எங்களோட கொள்கையும் சரி, தமிழ் இனத்துக்காக தான். எக்காற்ற சூழ்நிலை கூட திராவிடத்தை கூட கூட்டணியும் போக மாட்டோம், திராவிடத்தை கூட போய் பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டோம். ஏன்னா தமிழ் இனத்துக்காக நாங்கள் ஏற்றுக்கிற கொள்கை, அந்த கொள்கைக்காக எங்கள் மனசாட்சி கட்டுப்படியாக இன்னமும் கட்டுப்பட்டு தானே இருக்கிறோம். விஜய்னால உங்களோட வாக்கு சதவீதம் உங்களுக்கு குறையாது? எங்களுக்கு விஜயால் வாக்கு சதவீதம் கிடையாதுண்ணா. ஏன்னா அவங்க ரசிகர் போட்டுனா, அது அணில் தற்கொலை கூட்டணும், அது எதனா பண்ணிட்டு போடனா, இனத்துக்காக போராடுறோம்னா பாருண்ணா. இப்போ 3 லட்சம் மக்களை கொண்டு கூச்சால அது எவன் பதில் சொல்லுவான்? இதே திராவிட கட்சி தானே இருந்து, திமுக தான் இருந்து, அன்றைக்கி காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்து. அன்றைக்கி எவனா கேட்டான்? விஜய் சாதாரணமாக மாநாடு போட்டேன்னு சொன்னார். மாநாடு போட்டு எனக்கு வேலாயுதம் படத்தில் அந்த குத்துப்பாட்டு இல்லை, இந்த பாட்டு இல்லை அன்றைக்கி சொன்னார். இன்றைக்கி வந்து என்ன பேசினுக்கிறாரு? அன்றைக்கி என்ன மொழி வச்சார்? அன்றைக்கி என்ன வச்சார்? 500 ரூபா வச்சார். சிம்பி அங்கனாக்கராப்பில் 2 லட்ச ரூபா கொடுக்குறாருண்ணா. அன்றைக்கி திருமாவளவன் என்ன 50,000 கொடுக்குறாருண்ணா. நீ என்ன தமிழனுக்காக என்ன பண்ணண்ணா? இருக்கிற தற்கொலையும் சரியில்லைண்ணா. தெரிஞ்சுன்னு வந்து பேச சொல்லுண்ணா. கொள்கை கோட்பாடை பார்க்க சொல்லுங்கண்ணா. கட்சியில் இருக்கவங்க எல்லாம் தற்கொலை அணில் குஞ்சுங்களா? அது உண்மைதாண்ணா. அப்புறம் அணில் தற்கொலை திராவிடம் ஒரு கண்ணில் தேக்கிற தமிழ்நாடுனா உனக்கு ரசிகராஜெலாம் நீ ஆந்திராவில் போயிட்டு போடு, மீட்டிங் போடு. ஆந்திராவில் போய் கட்சி ஆரம்பி, இல்லை கேரளாவில் போய் கட்சி ஆரம்பி. தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சுட்டு திராவிடம் ஒரு கண்ணில், தமிழ் தேசியம் ஒரு கண்ணில்னு சொல்கிறேன். இது தமிழ்நாட்டு நீ 2 கண்ணுகளாக வச்சு பார்ப்போன்னு சொல்லியிருந்தா எங்களுக்கு பெருமை. எங்கள் அண்ணன் அதை தான் நினச்சாரு. ஆனால் இப்படி திருப்பி பேசுவார்னு எங்களுக்கு அது தெரியாதுண்ணா. கண்டிப்பாண்ணா. அப்படின்னா நான் எல்லா திராவிட திருட்டுனாயும் எகுத்துரும். அப்போ எனக்கு ஆளா? நீ எனக்கு ஆளே கிடையாதுண்ணா. அப்போ நான் உங்களையும் எகுத்துருப்பேன். அதான் எங்களோட இதுண்ணா.